தமிழ் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் மக்கள் திரண்டனர். மேகமலை வனப்பகுதிகளில் போதிய அளவு மழை இல்லாத நிலையில் சுருளி அருவியில் நீர்வரத்து குறைந்தே காணப்படுகிறது. இருப்பினும் அருவி நீரில் நீராடிய மக்கள் அருகே உள்ள விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானை நடமாட்டம் காரணமாக பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ள நிலையில் அதை அறியாமல் ஏராளமானோர் வனத்துறை அலுவலகத்தில் குவிந்தனர். தடை குறித்து சுற்றுலா பயணிகள் அறியும் வகையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சேலம், திருச்சி, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்த 700 காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. 400க்கும் மேற்பட்ட காளையர்கள் போட்டியில் களம் கண்டு காளைகளை அடக்கி சோஃபா, கட்டில், சேர் உள்ளிட்ட பொருட்களை பரிசாக தட்டிச் சென்றனர். சென்னை சாலி கிராமத்தில் சிறுவன் ஓட்டிச் சென்ற பைக் மோதியதில் முதியவர் படுகாயமடைந்தார். கடந்த 11ஆம் தேதி இரவில் காந்தி நகரைச் சேர்ந்த 76 வயதான சம்பத் அம்பேத்கர் தெருவில் சாலை ஓரம் நடந்து சென்றார். அப்போது வேகமாக வந்த பைக் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட முதியவருக்கு முகம் மற்றும் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்தியது 16 வயது சிறுவன் என்பது தெரிய வந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பெண்களுடன் கோலாட்டம் ஆடினார். திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட பட்டூர் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் CV கணேசன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கொடிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாதம்பட்டி, வடுதூர், வாதம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கோடை சீசன் படமான கொடிக்காய் படம் விளைச்சல் அமோகமாக உள்ளது. பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக கூறப்படும் இந்த பழத்தை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். 1 கிலோ 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது.